உங்களுடைய செகண்ட் லவ் என்று கேட்டால் எல்லோரும் ஃபர்ஸ்ட் லவ் கேட்பாங்க. நான் அதை கேட்கல. உங்களோட செகண்ட் லவ் நீங்க ஃபர்ஸ்ட் லவ் கேட்டா எதை சொல்றதுன்னு தான் பிரச்சனை. அதெல்லாம் செகண்டுக்கு வந்து உங்களுடைய செகண்ட் லவ் எது? என்னுடைய செகண்ட் லவ் என்றால் அது இந்த துறை தான். நான் ஒரு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான். ஆகவே என்னுடைய நான் ஆசைப்பட்ட தொழில் எனக்கு கிடைத்தது. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் எதுவாக நினைக்கிறோம் அதுவாக ஆகுவாய் என்று சொல்வார்கள் தானே. அதுவாக ஆசைப்பட்ட தொழில். உண்மையிலே நான் அறிவிப்பாளராக தான் கனவு கண்டேன். என்னுடைய கனவு நனவு எல்லாமே அதுதான். எனக்கு அது மட்டும்தான் தெரியும். வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. மஜித் உங்கள் மாதிரி எல்லா துறைகளிலும் நம்மளால் ஈடு செய்ய முடியாது. நீங்கள் விளம்பரம், ரிதம் டிவி, ப்ரொமோஷன், நீங்கள் வேறு மஜித். அது மாதிரி நான் கிடையாது. நமக்கு தெரிந்தது இந்த பேசுவது, நிகழ்ச்சி படைப்பது, பாடல் தெரிவு செய்வது, செய்தி வாசிப்பது, இது மாத்திரம்தான் தெரியும். ஆகவே இந்த விளம்பரம்ங்கிற போது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஆரம்பத்தில் இந்த விளம்பர அதுதான் எங்களுடைய முதல் பிணைப்பு. அதாவது ரஃபீகை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ரஃபீகை அவர் தான் ஒரு ஆர்வத்தின் காரணமாக நானும் நீங்களும் ஒரே பெச்சில் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா அதே நேரம் தென்றலுக்கும் ஒரே பெச்சில் வந்தார்கள் 2005. அப்ப அந்த வேளையிலே குடும்பத்துல கடன் கஷ்டம் இல்லையா? உண்மையை சொல்ல தர அந்த கஷ்டத்தை எப்படி போக்குறேன் ஒரு ஆலோசனை ரஃபீகிட்ட ரவிக்கினர் வர்த்தக உலாட்சி இல்லையா? அந்த வர்த்தக உலாட்சின்ற போது ரிலாக்ட் லைசன் நீக்கி சைக்கிள் ஓட தெரியா, எனக்கு சைக்கிள் ஓட தெரியும், லைசன் இல்லை. அதே நேரம் கொழும்பு ரூட்டும் எனக்கு தெரியாது. என்னன்னா இதை நாங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக கொழும்புல பல இடங்கள் எத்தனை இடம். அப்ப மஜித் சொல்வது முற்றிலும் 100% உண்மை. அதாவது எஸ் ரஃபீக் அவர்களுடைய அந்த லான்சின் பைக் அந்த பைக் என்னிடம் லைசன் இருந்தது. மஜித்துக்கு ஓட தெரியும். கொழும்பில் நாங்கள் வர்த்தக உலா செய்தோம். கிட்டத்தட்ட கொழும்பில் நாங்கள் போகாத இடமே இல்லை. சந்து வந்தெல்லாம் போய் நிறைய விளம்பரங்கள் எடுத்து அந்த காலத்தில் கொஞ்சம் வசதியாக ஒரு ப்ரோக்ராம்லேயே நிறைய விளம்பரங்கள் தீட்டி எடுத்து அதனை செய்து அருமையாக ஒன்று மட்டுமல்ல நம்ம 2-3 நிகழ்ச்சிகள் செய்தோம். நீங்க கொழும்பில் இருந்து வரும் வரைக்கும் நாங்கள் அதனை செய்திருந்தோம். அதற்கு ஊக்கம் கொடுத்தவர் எஸ் ரஃபீக். அவரை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி ஒவ்வொன்றா சொல்லி தந்தார் எப்படி செய்ய வேண்டும் என்று. அவர் அதை நிகழ்ச்சியை இருந்து வழி நடத்தினார். நாங்கள் சாதாரண அறிவிப்பாளராக இருந்து அந்த நிகழ்ச்சியை படைத்திருந்தோம். நிறைய விளம்பரங்கள் எல்லாம் செய்திருந்தோம். அந்த காலத்தில் யாரெல்லாம் எங்களுக்கு விளம்பரம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி. நிச்சயமாக.